ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நேற்று எஸ்ஐஆருக்கு பிறகு வாக்காளர் பட்டியல், வரைவு வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் ஆயிருக்குது தமிழ்நாட்டில். அது கிட்டத்தட்ட 97 லட்சம், 1 கோடியை நெருங்கக்கூடிய அளவுக்கு பெயர்கள் குறைஞ்சிருக்குது. எண்ணிக்கை, வாக்காளர் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. இதைத்தான் முதல்ல சொன்னாங்களா, இல்லை இது ஓவராலா முதல்ல எப்படி பார்க்கணும்? ஸ்பெசிபிக்கா அரசியல் கட்சிகள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது உடனடியாக ஒரு முடிவுக்கு வர முடியல. இண்டஸ்ட்ரியல் ஏரியா எங்கெல்லாம் மக்கள் வேறு இடங்களுக்கு வேலை தேடி போவாங்களோ அந்த இடங்கள்ல எல்லாம் மிக அதிகமாக குறைக்கப்பட்டிருக்கு. முதல்வருடைய தொகுதியிலையும் துணை முதல்வர் தொகுதியிலையும் குறைக்கப்பட்டதை பல பேர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வானதி அம்மாவுடைய தொகுதியிலையும் அதே மாதிரி அதிகமாக குறைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 3 மைக்ரண்ட் ஏரியா. அங்கே அதிகமாக குறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கலாம்னா, அங்கே சென்னைக்கு வந்துட்டு வேலைக்கு போயிட்டு திரும்ப போகிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு என்ன அடிப்படையாக ஒரு கேள்வி என்னன்னா, இவங்க எல்லாருக்கும் ஃபார்ம் இவங்க தானே கொடுத்தாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எப்படின்னா, ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் நடக்கும்போது எப்படி நடக்கும்னா, அந்த பழைய எலக்ட்ரோலை வச்சுக்கிட்டு எனுமரேட்டர்ஸ் டோர் டு டோர் போவாங்க, போய் எனுமரேட் பண்ணுவாங்க. இது இப்போ யாரெல்லாம் இங்கே இருக்கீங்க, ஆக்சுவலாக இருக்கீங்க, யாரெல்லாம் இறந்து போயிட்டாங்க, யாரெல்லாம் பெர்மனண்டா இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க, யாரெல்லாம் புதுசா வாக்காளர் ஆயிருக்கீங்க, எல்லாம் டோர் டு டோர் எனுமரேஷன் இவங்க பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க, பிசிக்கல் வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த தடவை இவங்க எல்லாருக்கும் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இவங்க தான் எல்லாருக்கும் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் கொடுத்ததுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த இதுல 2015, 2002 அல்லது 2005 டிபெண்டிங் அப்பான் அந்த லொகேஷன் இருந்தது அத்தனை பேருக்கும் நாங்க 98% கொடுத்தோம், 99% கொடுத்தோம்னு சொன்னாங்க. அப்ப இவங்க எல்லாருக்கும் ஃபார்ம் கொடுத்துட்டு இன்னைக்கு அதுல 1 கோடி பேர் செத்து போயிட்டாங்க, வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அது எனக்கு விளங்கல. தட்ஸ் ஒன்லி கன்ஃபியூஷன் ஐ எம் ஹேவிங். மற்றபடி புதுசான வாக்காளர்கள் எத்தனை பேர் சேர்த்திருக்காங்கிறத பத்தி ஒரு விவரமே இதுல இல்லை. நேத்து பேப்பர்ல வந்ததுல எல்லாம் அந்த மாதிரியான விவரங்கள் நான் பார்க்கல. நீக்கப்பட்டவர்கள்ங்கிறத பத்தி மட்டும்தான் இருக்கு. இந்த ரெண்டும் எனக்கு விளங்கல. இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க லட்சுமி சுப்பிரமணியம் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்பத்துல 4 பேர்ல ஒருத்தர் உயிரோடு இருக்காரு, மீதி 3 பேர் செத்து போயிட்டான்னு கொடுத்துருக்கீங்களே, போன தடவை இருந்தவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இது மாதிரி சில குழப்பங்கள் நிச்சயமா இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. எந்த அளவுக்கு குழப்பங்கள் இருக்கு? இப்ப சாதாரணமாத்தான ரொம்ப மைக்ரேஷன் முதல்வர் தொகுதியிலையும் துணை முதல்வர் தொகுதியிலிருந்து ரொம்ப மைக்ரேஷன் போயிருக்கா இத்தனை வாக்காளர்கள் நீக்கப்படுறதுக்கு, அல்லது வேற ஏதாவது காரணங்கள் இருக்கு? அது இன்னைக்கு டிஎம்கே டோர் டு டோர் போய் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும். இதுல இந்த ஒவ்வொரு பூத்துலையும் இந்த டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோலை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்நேரம் அவங்க போய் செக் பண்ணும்போது எத்தனை பேர்கள் விடுபட்டு இருக்கின்றன, எந்த காரணத்திற்காக விடுபட்டிருக்கின்றன, அவை எந்த அளவுக்கு சரியானவை அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இது அவங்க மட்டும் இல்லை, இது டிஎம்கேவுடைய வேலை மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளும் இதை செய்யணும். மற்ற கட்சியெல்லாம் செய்யுமான்னு தெரியல. இவர் எதிர்கட்சி தலைவருடைய ஒரு இது எனக்கு புரியல. டிஎம்கேவுடைய கூட்டம் அம்பலமாயிருச்சுங்கிறாரு. இப்ப 2005 தான் பழைய இது லாஸ்ட் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்தது 2005. அதுக்கப்புறம் 2 தடவை இவங்க பதவியில் இருந்திருக்காங்கல்ல ஏடிஎம்கே. அப்ப டிஎம்கே கூட்டம் அம்பலமாயிருச்சுன்னு சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்கு? அது எஸ்ஐஆர் ஆதரிச்சார்ல சார் முதல்ல, அதனால அதாவது ஒரு பாப்புலர் பிலீஃப் அவங்களுடைய அவங்க விதைக்க விரும்புகின்ற கருத்தோட்டம் இறந்தவர்கள் பெயரை நீக்குவது மட்டும்தான் எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு நரேட்டிவா அவங்க செட் பண்றாங்க. அதுல இறந்தவர்கள் பெயர் இவ்வளவு நீக்கி இருக்கிறோம், ஆனா இதைத்தான் அவங்க எதிர்த்தாங்க. இவ்வளவு நாள் இறந்தவர்கள் பெயர்ல இவங்க ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்கன்னு அதை ஒரு புதிய இல்ல அப்படி இருந்தாலும் இல்ல இறந்தவர்கள் பெயர்ல திமுக மட்டும்தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்களா, அல்லது இறந்தவர் பெயர்ல திமுக ஓட்டு போடுறது போலிங் பூத் ஏஜென்ட் கண்டுபிடிக்கலையா? அதனால இது எந்த விதமான பேசிஸ் இல்லாத ஒரு குற்றச்சாட்டா எனக்கு தெரியும். ஆனா ஆக்சுவலா இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை விட இதுல பெரிய இஷ்யூவாக இருக்கிறது இடம்பெயர்ந்தவர்களுடைய இஷ்யூ தான் இருக்கு. அந்த 2005 இருந்து 2025 உள்ள கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள்ல இந்த பகுதியில ஏராளமான நபர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க 2005 இருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ இருப்பாங்க, 2024 இருப்பாங்க.
அந்த நபர்களுக்கு ஃபார்மே போயிருக்காது. 2005ல இருந்ததுனால இங்க இருக்கிறவங்களுக்கு ஃபார்மே போயிருக்காது. ஆனா ஊர்ல டிலீட் ஆயிருக்கும். அவங்க எல்லாரும் இப்ப புதிதாகத்தான் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபார்ம் 6ன்னு ஒன்று இருக்கு. அதுல புதுசா வந்து அப்ளை ஃபார்ம் பண்ண 6 இருக்கு. இதுல பெயர் விடுபட்டவர்கள் இனி உறுதிமொழி படிவம் கொடுத்தால் சேர்ப்போம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க சார். ம். அது என்ன அஃபிடவிட்டா இல்ல உறுதிமொழி படிவம்ங்கிறதுக்கு ஆங்கில சொல் வந்து அஃபிடவிட் தான். அஃபிடவிட் கொடுத்தா அடுத்து நோட்டரி பப்ளிக் முன்னாடி கொடுக்கணுமா, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுக்கணுமா? கொடுக்கணுமா, அந்த அல்லது அந்த தேர்தல் சிக்கல்கள்லாம் தேர்தல் அதிகாரிக்கு முன்னாடியே கொடுக்கலாமா, இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் வருது. ஆனா எங்க ஒண்ணு ஊர்ல என்னன்னா, நம்ம மைண்ட் செட் வந்து எங்க ஊர்ல நான் பிறந்தேன். எனக்கு 18 ஆனதுக்கு அப்புறம் அல்லது 21 ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து ஓட்டு போட தொடங்குனேன். இவ்வளவு தேர்தல்கள்ல நான் ஓட்டு போட்டேன். இப்ப நான் திரும்ப ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு இவ்வளவு வேலையையும் செய்யணுமா அப்படிங்கிற மனநிலை வந்து பலரை பாதிக்குது. பலரிடம் ஆமா இருக்கு. இருக்கு. இதுல ஒண்ணு என்னன்னா, பீகார் அளவுக்கு ஏமாந்து போனவங்களா தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள் இல்ல அப்படிங்கிறது தெரியுது. இந்த பீகார்ல வந்து நடந்த முறைகேடுகள் வந்து இவங்க ரீடபிள் காப்பி கொடுக்காததுனால எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களால வந்து கண்டுபிடிச்சு சொல்ல முடிஞ்சது. ராகுல் காந்தினால. ஹரியானாவே அப்படிதான் சொல்ல முடிஞ்சது. இவங்க டே டு டே இப்ப செக் பண்றாங்கிறது ஜனநாயகத்தை ஊக்குவிப்பதும் வளர்ப்பதுமான முதல் கடமை தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு. ஆனா அந்த கடமையை வந்து அரசியல் கட்சிகள் தான் இன்னைக்கு எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. இப்ப அந்த ஒவ்வொரு பூத்துலயும் என்னென்ன செய்யணுமோ அது அவ்வளோத்தையும் அவங்க பண்ணணும். ஒரு பூத்து பிஎல்ஏ ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு 4 பேரை வச்சு ஒரு பூத்துக்கு 1500 ஓட்டு 1000 ஓட்டுன்னா அந்த 1000த்தையும் ஒரே நாள் 2 நாள்ல வெரிஃபை பண்ணி அது பாத்திர முடியும். அந்த உள்ளூர்காரர் வந்து பிஎல்ஏவா இருந்தாருன்னா, பூத் லெவல் ஏஜென்ட் ஆஃப் தி பார்ட்டியா இருந்தாருன்னா அதை பாத்திர முடியும். பட் அது அந்த ப்ராசஸ் செயல்படுத்தப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது அவங்க கரெக்ஷனுக்கு கொடுத்தாலும், இப்போ விடுபட்ட பெயர்களுக்கு உறுதிமொழி படிவத்தோட அப்ளிகேஷன் கொடுத்தாலும் அது சேர்க்கப்பட்டதா இல்லையாங்கிறது ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வந்தாதான் தெரியுமா? தெரியும். இல்ல வந்தாதான் தெரியும். ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்தாதான் தெரியும். அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச டெல்லியில வந்து ஒரு அதிகாரி இருக்காரு. அவர் வந்து ஓட்டு போடுறத வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கடமையா வந்து நினைக்கிறாரு. பெருமையான விஷயமா நினைக்கிறாரு. அவருக்கு ஓட்டு வந்து கோத்தகிரின்னு சொல்லி ஊட்டியில இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கு. ஒவ்வொரு தரமும் எலெக்ஷன் சமயத்துல அவர் கோத்தகிரிக்கு வந்து ஓட்டு போட்டு போவார். இப்போ இந்த தரம் அவருடைய பேர் விட்டு போயிருக்கும். விட்டு போனதுக்கு அஃபிடவிட் கொடுக்கறதுக்கு அவர் வந்து டெல்லியில இருந்து வருவாரா? வர முடியுமா? இந்த மாதிரியான சில சிக்கல்கள் இருக்கு. அப்ப எலக்ட்ரானிக்கலி அலோவ் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் 2-3 நாள்லயே வந்து எல்லா அரசியல் கட்சிகளும், அதாவது இதுல ஈடுபாடு வேலை பார்க்குற அரசியல் கட்சிகள்லாம் சொல்லிடுவாங்க. யார் பேரு ஜெனியூனான ஆட்கள் யார் பேர்லாம் விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அர்பனைஸ்டு ஏரியால தான் சார் அதிகமாக நம்பர் இல்லை. அதனாலதான் அந்த வேலைக்கு வந்தவங்களாலதான் அந்த இஷ்யூவான தோணுது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோவை, திருப்பூர். நான் மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இவங்க இவ்வளவு சொல்ற இந்த எலெக்ஷன் கமிஷன் யாரு 21 வயசுக்கு அப்புறம் 2005க்கு அப்புறம் 21 வயசுக்கு வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க 2005 வந்து பிரைமரி எலக்டர் ரோலா வச்சிருந்தீங்கன்னா அடுத்து வந்து இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதனால வந்து அது போன எலெக்ஷன்லயே பிரைமரி ரோலா வச்சிருந்தீங்கன்னா, போன எலெக்ஷன் ரோலையே பிரைமரி ரோலா வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து இப்போ இவ்வளவு சிக்கல் இருக்காது. மட்டும்தான் போயிருப்பாங்க. ஆமா. ஆனா அதுலயும் புதுசா இன்க்ளூட் பண்ண வேண்டி இருக்கும்ல. இப்ப போன எலெக்ஷன் ரோங்கிறது ஆஸ் ஆன் January 1 such and such yearன்னு சொல்லுவாங்க. இப்ப இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து November 4th இருந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப January 1 இருந்து போன வருஷம் January 1 இருந்து அல்லது இந்த வருஷம் January 1 இருந்து இந்த வருஷம் November 4 வரைக்கும் யாருமே வந்து 18 வயசுக்கு மேல உள்ளவங்க ஆகலையா? அவங்கள எலிஜிபிள் ஓட்டர்ஸ் தானே. அதனால அந்த டேட்டா இன்னும் இவங்க கொடுக்கல. அதை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு செய்தியை தாண்டி முக்கியமான செய்திகள்னு பார்த்தா, இந்த 20 வருட ஊரக வேலை உறுதி திட்டத்தை ஒரே நாள்ல நொறுக்கி விட்டார் பிரதமர் மோடி அப்படின்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டி இருக்கிறார். அவர் குற்றம் சாட்டவில்லை, உண்மையை சொல்லி இருக்கிறார். உண்மையை சொல்லியிருக்கிறார். ராகுல் குற்றச்சாட்டு அப்படின்னு பேப்பர்ல இருக்கிற செய்தியை அப்படியே சொல்லிட்டேன். பல சமயங்கள்ல வந்து நான் சொல்லியிருக்கேங்க, திரும்ப திரும்ப சொன்னதான் மறுபடியும் சொல்றேன். ஜனநாயகத்தின் மூலமாக ஆட்சிக்கு வந்துவிட்டு ஜனநாயகத்தில் இருக்கின்ற சட்டங்களின் மூலமாக ஜனநாயகத்தை உடைப்பது எப்படி அப்படின்னு கத்துக்கிட்டு அதைத்தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க 12 வருஷமா. இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், அந்த உறுதிங்கிற வார்த்தையை எடுத்துட்டாங்க, கேரண்டிங்கிற வார்த்தையை எடுத்துட்டாங்க.
அந்த வார்த்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நீங்க 125 நாள் இல்லை 200 நாளே வேலை வாய்ப்பு கொடுப்பேனாலும் சொன்னோம், ஆனா 40 நாள் தான் கொடுக்க முடிச்சதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம்ல. அனைத்து ஒன்றியங்கள்லயும் தமிழ்நாட்டுல மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி வந்து டிசம்பர் 24ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான கால் கொடுத்திருக்கிறாங்க. டிசம்பர் 23 ஏற்கனவே சிபிஐ, சிபிஎம், விசிகே போன்ற இடதுசாரி கட்சிகள் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு கால் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த இடதுசாரி கட்சிகள் 23லயும் கலந்து கொள்ளும், 24லயும் கலந்து கொள்ளும் அப்படின்னு ஒரு புரிதல் வருது. இதுக்கு பெயர் நீக்கம் மட்டும் காரணம் இல்லைன்னு அதுல பிரச்சனையில உண்டான விஷயங்களையும் இவங்க 2 பேரும் திமுக கூட்டணி ஹைலைட் பண்ணுது. ஒரு பரவலாக வந்து இது பெயர் நீக்கத்தை மட்டுமே வந்து காந்தி பெயர் எடுத்துட்டாங்கன்னு மட்டுமே அறியப்படுகிறது. அதை தாண்டி அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை இவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பிஜேபி அதை தான் எதிர்பார்த்தாங்க. அந்த இதோட போயிடும் பிரச்சனை, மகாத்மா காந்தி இதோட போயிடும் பிரச்சனை எதிர்பார்த்தாங்க. ஆனா பெயர் நீக்கம் மட்டும் காரணம் இல்லை. நான் முதல் நாளே நம்ம பேசும்போது நான் சொன்னேன், இது வந்து ஒரு கேமோஃபிளேஜ் காந்தி பெயர் எடுத்தது. அதை பத்தி எல்லாரும் பேசினா சரியானபடி எதிர்கட்சிகள் முடிச்சுக்கிட்டாங்க. இது அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல இருக்குன்னு சொல்லி அந்த பிரிட்டோவா அந்த இவர் சிபிஎம் எம்பி வந்து முதல்ல ஜான் பிரிட்டாஸ் ரொம்ப பெரிய ஒரு அறிக்கை ஒன்று விட்டார். அவர் முன்னாள் ஜேர்னலிஸ்ட் சார். அப்படிங்களா? டெல்லியில பார்லிமெண்ட் பார்த்துட்டு இருந்த ஜேர்னலிஸ்ட் கேரளால. ரொம்ப ரொம்ப விளக்கமா அவர் வந்து பேசிட்டார். ஒரு அஷூரன்ஸ் இருந்த உடனே நீங்க எடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்ப திரும்ப இதெல்லாம் சொல்லும் போது நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வேலைவாய்ப்பு திட்டத்துல வந்து குறைபாடுகள் இருந்தன. அதை நான் சொல்லியிருக்கேன்ல, சில பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்து கொல்லூட் பண்ணி வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து 100 ரூபாய்க்கு பதிலாக 60 ரூபாய் கொடுத்து 40 ரூபாய் சுருட்டிக்கிட்டாங்கன்னா இது பேச்சு இருந்தது. இப்ப இந்த குறைபாடுகள் வந்து நிச்சயமா நீக்கப்படணும்ல, யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் அசெட்ஸ் வந்து கிரியேட் பண்ண அசெட்ஸ் வந்து நீங்க டிஜிட்டைஸ் பண்ணுங்க. கிரியேட் பண்ண அசெட் என்ன, அதுக்கு மெயின்டெனன்ஸ் என்ன. இப்ப ஒரு குளம் வந்து வெட்டிட்டோம்னு சொல்லி வைங்க, மறுபடியும் வந்து 4 வருஷம் கழிச்சு தூர்ந்து போற வாய்ப்பு இருக்கு அந்த குளம் வந்து சரியா பராமரிக்கலன்னா. அப்போ மெயின்டெனன்ஸுக்குன்னு சொல்லி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல ஒவ்வொரு 4 வருஷமும் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் மறுபடியும் பராமரிப்பதற்கு முந்தி இருந்த எவ்வளவு செலவழிச்சோ அதில் 10% செலவழிச்சா போதும் அந்த 4 வருஷம் கழிச்சு. அதுக்குன்னு சொல்லி கொடு, இதெல்லாம் செஞ்சா சரி, ரொம்ப பிரயோஜனமான ஒரு திட்டம், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா இவங்க அதை செய்யல. இவங்க இதெல்லாம் சாக்கா வச்சு அன்னைக்கு ஒரு விவாதத்துல பாத்தீங்களா, தமிழ்நாட்டுல தாங்க இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல ஒரே ஊழல்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார் திரும்ப. நான் சொன்னேன், இந்த பாருங்க, இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற மாறுதல் வந்து தமிழ்நாட்டுக்கு இல்லை, இந்தியா முழுமைக்கும். அதை தெரிஞ்சு வச்சுட்டு பேசணும்னா நல்லா இருக்கும். பிஜேபி 20 மாநிலங்கள்ல பிஜேபி கூட்டணி கட்சிகளும் ஆட்சி செய்யுது அப்படின்னு பெருமையாக ஒவ்வொரு விவாதத்திலையும் சொல்றாங்க. அந்த 20 மாநிலங்கள்லயும் இந்த பிரச்சனை வருதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால அதை வாயை மூடிட்டு இருக்கிறாங்க பேசாம. இல்ல வேற கட்சியை ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்து இதே மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்திருந்தா இந்த கட்சிகள் எல்லாம், இந்த ஆட்சிகள் எல்லாம், மாநில ஆட்சிகள் எல்லாம் பயங்கரமா சத்தம் போட்டிருக்கோம். ஆமா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்துல குஜராத் முதலமைச்சராக நரேந்திர மோடி எல்லா பிரச்சனைகளுக்கும் எப்படி குரல் எழுப்பினாரோ அதே மாதிரி இவங்களும் பேசியிருப்பாங்க. இப்போ வந்து அப்போசிஷன் ரூல்டு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மட்டுமே தான் இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இப்போ ஒன்றிய அரசு உருவாக்குது சார். அந்த இடத்துல தனிமைப்பட்டு போறோமா? தனிமைப்படுத்தப்படுகிறோம். ஆனா நம்ம ஆகல. நம்ம என்ன ஆகல, அதை நோக்கி விரைவாக செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலையும் மாநிலங்களவையில டாக்டர் கனிமொழி NVN சோமு அவங்க வந்து மாநில அரசுகளுடைய வருவாயை குறைக்கிற மாதிரியே அடுத்தடுத்து சட்ட திருத்தங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வரிசையாக என்னென்ன நடந்திருக்குங்கிறத சொல்லி ஒரு சார்ஜை வைக்கிறாங்க, அவங்க பேசும்போது சொல்லி இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி செய்திகள் வந்து இந்த ஆங்கிள் பெரிதாக வரமாட்டேங்குது. ஃபெடரல் இஷ்யூஸ் நிறைய இருக்குங்கிறது வரமாட்டேங்குது. அடுத்து இந்த பார்லிமெண்ட் விவாதத்தெல்லாம் பத்தி பிஜேபி அவ்வளவா கவலைப்படுற பார்ட்டி இல்லை. ஏதோ 4 நாளை பேசுவாங்க அவ்வளவுதானே அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். அதுதான் இவங்களுக்கும். இவங்க வந்து திரும்ப திரும்ப தாக்குறாங்க. அந்த ஜவஹர்லால் நேருக்கும் இவங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் தான். அவர் வந்து அவ்வளவு பாப்புலர் லீடரா இருந்தார். ஆனா நாடாளுமன்றத்துக்கு அப்படிப்பட்ட மதிப்பு கொடுத்தாரு. தொடர்ந்து வந்து கலந்துக்குவார், விவாதத்துல வந்து கலந்துக்குவார், பதில் சொல்லுவார், பொறுமையா பதில் சொல்லுவார். இவங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஆமா, தேவையில்லைன்னு சொல்லி இவங்க நினைக்கிறது காரணம், எப்படிப்பட்ட மக்கள் இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், இருக்காங்கன்னு நம்புறோம். ஆனா எப்படிப்பட்ட மக்களும் இருக்காங்கிறதுக்கான உதாரணம், நேற்று இந்த விஜய் இது மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம்
ஒரு பெண் வந்து சொல்லியிருக்காங்க, அது இதுல வந்து ரொம்ப பரவலா வந்து வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு சொல்றாங்க, என்ன அரிசி போடுறாங்க ரேஷன் கடையில, நான் வெளியில போய் விற்கும் போது எனக்கு கிலோக்கு 10 ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் ரேஷன்ல அரிசியை வாங்கிட்டு வெளியில போய் விற்கிறது லெஜிட்டிமேட், அது எந்த தப்பும் கிடையாது. அது ஒரு 20 ரூபா இருக்க மாதிரி அரிசியை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஜனங்கள் இருக்காங்கன்னா, அப்படிப்பட்ட ஜனங்களை இவங்க நம்புறாங்க. அதுல இன்னொரு லேடி, அதாவது சோசியல் மீடியால யாராவது எக்ஸப்ஷனலா அல்லது எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு வீடியோவை வச்சுக்கிட்டு அந்த குழுவையே பிராண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற தியரி ரைட்டு தான், நான் ஒத்துக்கல. ஆனா மனநிலை மனிதர்களுக்கு எப்படி மாறி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு சார். இன்னொரு ஆமா லேடி சொல்றாங்க, எங்க வீட்டுல 9 ஓட்டு இருக்கு, ஆமா ஆமா அதுல நான் ஒருவன் தான் டிவிக்கு, அவ்வளவு பேரையும் ஓட்டு போட சொல்லுவேன், அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னா அவங்க சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொன்றுவேங்கிற லெவலுக்கு பேசுறாங்க. ஆமா ஆமா அந்த மனநிலை தான் டேஞ்சரஸா இருக்குது. ரொம்ப டேஞ்சரஸ் அது. அவங்க செய்ய மாட்டாங்களா இருக்கலாம், ஆனா அப்படி பேச தோணுது இல்ல, அதே தவறு. அதே நம்ம அந்த மீட்டிங்கை பத்தி பேசல சார். நேற்று நான் இந்திரகுமாரோட பேசிட்டேன். ஆமா அதனால உங்க கருத்தையும் கேட்டுறோம். உங்ககிட்ட அதை பத்தி பேசாம இருக்க கூடாது இல்ல. அவரு அவரு பேசினதுடைய எஃபெக்ட் என்ன? இல்ல அதாவதுங்க, நான் ஏற்கனவே சொல்றேன், செங்கோட்டையனுடைய வெற்றி நேற்று கூட்டம் எந்த அளவு கூட்டம் வந்ததோ அது வந்து பெரும்பகுதி செங்கோட்டையனுடைய வெற்றி. நான் சொன்ன மாதிரி அவருக்கு இது வந்து கட்சிக்குள்ள ஒரு ஜீவாதார போராட்டம், தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அது சரியா செஞ்சிருக்காருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுல வந்து ஐ டோன்ட் ஹேவ் அ செகண்ட் ஒப்பீனியன். ஆனா விஜய் பேசுனதுல வந்து தெளிவு இல்லை. அதாவது இவர் ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபிங்கிறாரு. அடுத்து வந்து இப்ப அரசியல் எதிரி திமுகவா இருக்கட்டும், இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுங்கிறத பத்தி பேசணும். அதுக்கு எந்த கட்சிகள் வந்து காரணம்ங்கிறத பத்தி பேசணும். இப்ப இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை கேரண்டிய உறுதியை வந்து மாத்திட்டாங்களே, அதனால எந்த அளவுக்கு தமிழகத்துக்கு வந்து கேடு நடக்க போகுது? மற்ற மாநிலங்களுக்கு மட்டும் கேடு இல்லையே, தமிழகத்துக்கு தானே கேடு நடக்க போகுது. அதை பத்தி விஜய் வந்து ஒரு வார்த்தை பேசல. திருப்பரங்குன்றத்தை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு. எதுக்கு சார் பேசணும்? அவங்க தான் வந்து களத்துக்கே தொடர்பு இல்லாதவர்கள். தேர்தல் வந்து டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் மட்டுமாக இருக்கும்போது திமுகவை தவிர மற்றதெல்லாம் பத்தி பேச வேண்டியதே இல்லை தானே. அப்படித்தானே ஒரு அரசியல் புரிதல் அவங்க இருக்காங்க. அதான் உண்மை, கசப்பான உண்மை. ஆனா நான் கேட்கிறேன், இது வந்து நமக்கு உள்ள உரிமை வந்து சாப்பாட்டுக்கு வந்து அரிசி கொடுக்கணும்னு இருக்கு, எஃப்சிஐ மூலமா கொடுக்கணும்னு இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அலோகேட் பண்ணணும்னு இருக்கு. அது அவங்க பண்ணாதனால ரேஷன் கடையில வந்து அரிசி கொடுக்கறது தாமதப்பட்டதுன்னா, இந்த திமுக ஆட்சியில ரேஷன் கடையில வந்து அரிசி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு மட்டும் சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்கல்ல, அதை பத்தி இவர் பேசவே மாட்டேங்கிறாரு. இவருக்கு வந்து கொள்கை தெளிவுங்கிறது இல்லை அப்படிங்கறத வந்து பார்த்துட்டேன். பகவத்கீதையும் திருக்குறளையும் ஒரே மாதிரி வச்சு கொடுக்குறாரு. என்ன கொள்கை தெளிவு இருக்கு சார்? அவரு திமுக ஏதாவது செய்திருந்தது என்றால் அதை பற்றி பேசுவதே வந்து நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. அது வேற. அதாவது ஆமா, என்ன அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஒரு நாடகம், வெல்லும் தமிழ் பெண்கள் ஒரு நாடகம் அப்படின்னு அந்த ஒரு வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட பகுதியிலிருந்து சிலர் முன்னேறி வருவதை எக்ஸிபிட் பண்ணி அதை ஒரு மாடலாக அல்லது ஒரு மோட்டிவேஷனாக மக்களிடத்துல கொண்டு வர்றத ஒரு நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாவித தொழில் பண்றவர், நீங்க 2 பேரும் அந்த மீட்டிங், நம்ம 2 பேரும் அந்த மீட்டிங் போயிருந்தோம். நாவித தொழில் பண்றவர், அவருடைய பெண் வந்து வெளிநாட்டுக்கு வந்து பயிற்சிக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் அந்த வெளிநாட்டிலேயே இது வாங்க முடியும், வேலை வாங்க முடியும் நம்பிக்கையோட அந்த பொண்ணு இருக்கு. இவர் வந்து பேட்டி கண்டபோது தன்னுடைய தொழிலை விடல, அவருக்கு அந்த அன்றாட வருமானத்தை வந்து அவர் விட முடியாது. அவர் ஒருத்தர் ஷேவ் பண்ணிட்டே தான் இருந்தாரு. அந்நேரம் தான் இந்த இடையில பேசுறாரு. அந்நேரம் சொல்றாரு, இதெல்லாம் மறக்க முடியுங்களா? நம்ம குடும்பத்து பொண்ணு இது மாதிரி வெளிநாட்டுக்கு போகும்னு சொல்லி நம்மளாம் நினைச்சு பார்த்துக்கோமா? இதை செஞ்சு அரசு மறக்க முடியுமா அப்படின்னு சொல்றது அவர் மனசுல இருந்து வருது அந்த வார்த்தை. இன்னொரு பொண்ணு ஜப்பான்ல போய் ட்ரைனிங் போன பொண்ணு ஜப்பான்லயே வேலை பார்க்க போகுது. அது ஜப்பானிய மொழி தெரியுமான்னு கேட்டாங்க, அடிச்சு விட்டது ஜப்பானிய மொழியில மடமடன்னு. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றின்னு ஜப்பானிய மொழியிலேயே பேசிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து ஜப்பானுக்கு என்னைக்காவது போக முடியுங்கிற நிலைமை இருந்தா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எல்லாருமே வந்து இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆக முடியாது, எல்லாருமே ஜேர்னலிஸ்ட் ஆக முடியாது, எல்லாருமே வந்து ஐஏஎஸ் ஆபீசர் ஆக முடியாது. ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும். அப்படி ஆகக்கூடிய திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு இல்லாததன் காரணமாக அந்த திறமை வந்து பலனற்று போய்விடக்கூடாது.
அந்த வாய்ப்புகள் இன்று அழிக்கப்படுகின்றன. அந்த வாய்ப்பை பயன்படுத்தியவர்களை அன்று பார்த்தோம். இதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்வீஸ்ல இருந்திருக்கேன், பல மாநிலங்களை பார்த்திருக்கேன். எந்த மாநிலத்தில் வந்து இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாரிப்பதற்காக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க சார். ஆமாங்க. ஆமா. திட்டத்துல நான் முதலும் திட்டத்துல வந்து சேர்ந்து அதனால பலன் பெற்று எனக்கு ஐஏஎஸ் சிவில் சர்வீஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருந்துச்சுன்னு 10-12 மாணவர்கள் சொன்னாங்களே போன வருஷம். என்ன பொய்யா இதெல்லாம்? இது எப்படி அதை எளிதாக கிடைக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். எளிதாக கிடக்கல. அந்த நம் நாடு படத்துல எம்ஜிஆர் முனிசிபல் சேர்மன் ஆன உடனே ரங்கராவும் இவரும் எஸ் ஏ அசோகனும் தங்கவேலும் பேசிட்டு இருப்பாங்க. அவர் ரங்கராவுன்னு சொல்லுவாரு, நம்ம விடக்கூடாத இடத்த விட்டுட்டோம், இவன் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டான் அப்படிம்பாரு. அது மாதிரி இந்த மாதிரி நாவித தொழில் புரியவருடைய பொண்ணு வந்து இதுக்கு போறாங்கல்ல, வெளிநாட்டுக்கு போறாங்கல்ல. ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்த பொண்ணு வந்து இன்னைக்கு ஜப்பான்ல போய் வேலை பார்க்கறாங்கல்ல. நான் முதல்வன் திட்டத்துல படிச்சதுனால எளிய குடும்பத்தை சேர்ந்த பசங்க வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிவில் சர்வீஸ் நுழைகிறாங்கல்ல. இது பொறுக்காதவங்க பேசுற பேச்சு. இது இவங்களெல்லாம் வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பேசுற பேச்சு. அவங்களெல்லாம் வர விட்டுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. இது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப நான் வந்து ஜனநாயகத்தை நம்புறேங்க. நான் அடிப்படையா நம்புறதுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப சின்ன ஒரு டவுன்ல இருந்து இன்னைக்கு வந்து நிறைய ட்ரைனிங் சென்டர் இருந்து, நீங்க சொன்னீங்கல்ல, படிக்கிறதுக்கே 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொன்னா 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆமா, அன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு பேங்க்ல வேலை வேற பார்த்துக்கிட்டு இருந்தேன். எந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கும் போகல. எனக்கு இருந்ததெல்லாம் என்னுடைய கடின உழைப்பு, எனக்கு இருந்த ரீசனபிள் லெவல்ஸ் ஆஃப் ஐக்யூ, என் மேல இருந்த நம்பிக்கை. இப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு நான் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா வரக்கூடிய வாய்ப்பை யூபிஎஸ்சி மூலமாக இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்தது. இந்த நாட்டின் ஜனநாயகம் எனக்கு கொடுத்தது. இல்லைன்னா வந்திருக்க முடியாது. அதனாலதான் நான் ஜனநாயகம் இருக்கணும், இல்லைன்னா நாசமா போயிருவேன்னு பயப்படுறதுக்கு காரணம், என்னுடைய தலைமுறையில் இருந்ததை விட இன்னைக்கு 10 மடங்கு அதிகமாக வாய்ப்புகள் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. சீஃப் மினிஸ்டர் ஃபெல்லோஷிப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் சார். அந்த ப்ரோக்ராம்ல வந்து கிட்டத்தட்ட ஐஏஎஸ்க்கும் சாதாரண ஆபீசருக்கும் இடையில உண்டான ஒரு நிலையில ட்ரைனிங் மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல அதுல குரூப் 1 எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு தனியாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு தனியாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 50,000 60,000 ரேஞ்சில் வந்து பேமெண்ட் கொடுத்து ஐஏஎஸ்களுக்கு நிகராக அவங்களோட பழகி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க வந்து யூபிஎஸ்சி எழுதி போறவங்களும் இருக்கிறாங்க. பல்வேறு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு சார். அது நமக்கு வெளியில அவ்வளவா தெரியல. ஆமா, அந்த ஒரு மாறுதல் வந்து நிரந்தரமான மாறுதல் ஆயிரும். அந்த மாதிரி வந்தவங்கள்ட்ட ஒரு 10%க்காவது மனசுக்குள்ள இந்த சிஸ்டம், இந்த தமிழக அரசுடைய திட்டம் என்னை எப்படி கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்ததுன்னா இந்த சிஸ்டத்தை விட்டுறக்கூடாது. தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து வரணும். இப்ப என்னுடைய அக்கா பையன் வந்து இது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இது பிஜி முடிச்சுட்டு பிஜி டிப்ளமா முடிச்சுட்டு இங்கிலாந்துக்கு போனார். போயிட்டு ஹி காட் சிட்டிசன்ஷிப் எட்ஸெட்ரா. இப்ப அங்கதான் இருக்காரு. அவர் வந்து ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், இவங்க வந்து சொன்னாங்க ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு காலேஜ் இருக்கு, அந்த காலேஜஸ் இருந்து வருஷத்துக்கு இத்தனை பேர் நம்ம எடுத்துக்குவோமான்னு சொல்லி கேட்டாங்க மாமா. நீ என்னப்பா சொன்ன அப்படின்னு. நான் மூர்க்கமா அதை எதிர்த்தேன். அது என்னது எஸ்டாப்ளிஷ்டு காலேஜ்ல இருந்து மட்டும் வருது, நான் எஸ்டாப்ளிஷ் காலேஜ் பிரைட் பீப்புள் வரமாட்டாங்களா, ஏன் நான் வரலையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் மாமா. அதனால அது நின்று சப்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு. இல்லைன்னா அதை கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லி நம்ம ஐஐடிக்கெல்லாம் கொண்டு வரணும்னு ஒரு ப்ரொபோசல் இருந்தது. கொண்டு வந்தா என்ன ஆகும், முதல்ல ரிசர்வேஷன் கட்டாயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல கிடையாது. நிச்சயமா அதுல இருந்து ஒரு 2 பேர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கலாம் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆனதுக்கு அப்புறம். ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த நம்முடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து A to Z எல்லாருக்குமே சரியான பாடத்தை கொடுக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸா இருக்கட்டும். அப்போ A to Z கிராமப்புறங்கள்ல இருந்து வந்த 2 பேர் வந்து அளவு மீறிய புத்திசாலிகளா இருக்கவங்க, அவங்க வந்து நோபல் பரிசு வாங்குறாங்க பாருங்க. அதுக்கு ஒரு சிஸ்டம் ஹெல்ப் பண்ணது இல்ல. அந்நேரம் அந்த சிஸ்டம் வந்து பெர்மனன்ட் ஆயிருது. நிரந்தரமான சமூக நீதியும், நிரந்தரமான பொருளாதார வலிமையும், நிரந்தரமான அறிவு வல்லமையும் இந்த தமிழகத்துக்கு கிடைச்சிருது. அந்த சிஸ்டத்துல ஐஐடிக்கும் கிடைச்சிருது. அதுதான் தேவை. அதைத்தான் பண்ணணும். 10 வருஷம் எங்களுக்கு நோபல் பரிசு லேட் ஆகுதா, பரவாயில்லையே, எந்த பிரச்சனையும் இல்லையே. 10 வருஷம் கழிச்சு வருஷத்துக்கு 2 பேரும் நோபல் பரிசு வாங்க அனுப்ப முடியுமே, அதுதான் பெட்டர். அதைத்தான் பார்க்கணும். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.